வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா Day 1 பேசிக் எலமெண்ட் ஆஃப் மெஹந்தி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பேசிக் எலமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லைன்ஸோடு எப்போவுமே ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைன்ஸ் வந்து பென்சிலில் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள், பிகாஸ் அது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அதுக்காக சொல்கிறேன். எந்த டிசைன் போடுறதுனாலும் பென்சிலில் ஸ்டார்ட் பண்ணி பழகுங்க. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் நான் போட்டுட்ருக்கேன். இங்கே எல்லா லைன்ஸையும் வந்து ஒவ்வொன்றா பாக்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். லைன்ஸ் வந்து கரெக்டாக வர வரையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே, அது வந்து ஸ்லீப்பிங் லைன்ஸாக இருந்தாலும் சரி, ஹரிசாண்டல் லைன்ஸாக இருந்தாலும். ஸோ லைன்ஸை வந்து அப்படியே தேய்க்கக்கூடாது, இந்த மாதிரி தூக்கி தான் போடணும். ஸோ வீடியோ வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போதுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஜிக்ஸாக் லைன்ஸு. ஸோ எல்லா டைப்ஸ்லையும் போட்டு பார்த்துக்கோங்க. அடுத்து இது கர்வ் லைன்ஸ், இது மோஸ்ட்டாக வைன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். திக் லைன்ஸ் வந்து 4 லைன்ஸ் ட்ரா பண்ணிவிட்டு நடு 2 லைன்ஸில் வந்து திக்காக வந்து நீங்கள் வந்து ஷேட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுதான் திக் லைன்ஸ். இதை வந்து அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த லைன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது கரெக்டாக வந்ததுக்கப்புறம் நம்ம அடுத்த டிசைனுக்கு போய்க்கலாம். பிகாஸ் லைன்ஸ் வந்து மெஹந்தியில் வந்து மேஜர் பார்ட் வந்து ப்ளே பண்ணுது. நெக்ஸ்ட் ஹம்ஸை வந்து லைன்ஸ் போட்டு தான் ஹம்ஸ் போட போகிறோம். இது வந்து யூ ஹம்ஸு, நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ போட போகிறோம். இதை வச்சு நம்ம ஒரு பெல்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து சர்க்கிள் ஆன் டாட்ஸ். சர்க்கிள்ஸ் வந்து ஃப்ளார்ஸில் அதிகமாக போடுவோம். ஸோ டாட்ஸ் வந்து நடுவில் வச்சு நம்ம போட போகிறோம். லைன்ஸில் வந்து டாட்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ். டாட் வச்சு கீழே ஒரு லைன் இழுத்து விட்டிங்கன்னா அது ட்ராப்ஸ். நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வித் ஹம்ஸ். ஸோ ஸ்பைரல் போட்டுட்டு, ஸ்பைரல் எப்போவுமே வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போடுங்க. ஹம்ஸ் போடும்போது லாங் லைன் ட்ராப் பண்ணிவிட்டு ஹம்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹார்ட்ஸ் வந்து ட்ராப்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரு டிசைனாக வந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டிசைன் வந்து பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஒரு ஸ்மால் பெல்ட், ஒரு லுக்கான பெல்ட்டை வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இந்த டிசைன்ஸ்லாம் வச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். மறக்காமல் என்னைய வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.